அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கொங்கு மண்டலத்தில் உள்ள மலைக்கோயில்களில் ஒன்றான தர்மலிங்கேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் பாலக்காடு செல்லும் சாலையில் மதுக்கரையை அடுத்துள்ள மரப்பாலத்திற்கு மேற்கே உள்ளது. இதன் உயரம் சுமார் 300 மீட்டர். மலையின் மீது ஏறிச் செல்ல 818 படிக்கட்டுகளை கடந்தாக வேண்டும். மேலே செல்ல சுமார் அரை மணி நேரத்திற்கு குறைவாகத்தான் ஆகும். கோவிலின் அடிவாரத்தில் விநாயகர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் உள்ளது. நவகிரக சன்னதி அருகில் மும்மூர்த்தி மரம் என்ற மாமரம் உள்ளது. இம்மரத்தில் 3 வகை சுவையுடைய மாங்கனிகள் காய்க்கிறது. தலவிருட்சம் வில்வம். மலை மீது சிவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது இந்த மலையில் எழுந்தருளியுள்ள சுயம்புலிங்கத்தை தர்மர் வழிபட்டதாகவும், தர்மர் சிவ வழிபாடு செய்யும் போது பீமன் மலை அடிவாரத்திலிருந்து காவல் காத்ததாகவும் இக்கோவில் தலபுராணம் கூறுகிறது. பீமன் காவல் காத்ததற்கு சான்றாக இங்கு பீமனுக்கு தனி சிலை எழுப்பப்பட்டுள்ளது. இதை காவல் தெய்வமாக கருதி பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். தர்மர் வழிபட்டதால் நியாயம், தர்மம், வழக்குகளில் வெற்றி மற்றும் நீதி வேண்டுபவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோருக்கும் இத்திருக்கோயில் விசேஷ கோயிலாக கருதப்படுகிறது. சித்தர்கள் பலர் இங்கு வாழ்ந்து வழிபட்டுள்ளனர். மலை ஏறியதும் சிறிது தூரத்தில் அடியார் சாமி என்ற சித்தரின் சன்னதியும் இங்கு உள்ளது. வெள்ளிங்கிரிக்கு அடுத்ததாக மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய சுயம்புலிங்கம் தர்மலிங்கேஸ்வரர் மலை. இந்த கோயிலுக்கு அருகிலுள்ள மதுக்கரையின் பழைய பெயர் மதில்கரை. வேறூருக்கு வந்து வழிபட்ட காமதேனு தர்மலிங்கேஸ்வரரை வழிபட்டுள்ளது. பரசுராமன் தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கு வந்ததாகவும் சொல்கிறார்கள். இந்த மலைக்கு சித்ரா பௌர்ணமி நாட்களில் சுமார் 40 முதல் 50,000 வரை மக்கள் வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கிரிவலம் செல்வது இந்த கோயிலின் தனி சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் முறை வைத்து 3 நாட்களுக்கு மலை மீது தீபம் ஏற்றுகிறார்கள். முதல் நாள் மதுக்கரை மக்களும், 2ஆம் நாள் திருமலையாம்பாளைய பகுதி மக்களும், 3ஆம் நாள் எட்டிமடை பகுதி மக்களும் இங்கு வந்து தீபம் ஏற்றுகிறார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இப்பகுதியில் வாழும் மலைவாழ் மக்கள் இந்த தர்மலிங்கேஸ்வரரை குலதெய்வமாக வழிபடுகிறார்கள். 17/4/2011 அன்று இத்திருக்கோயிலில் நன்னீராட்டு பெருவிழா நடந்தேறியுள்ளது. மாதந்தோறும் ஆங்கில மாதம் 2ஆம் ஞாயிறு அன்று இங்கு திருவாசகம் முற்றோதல் நடைபெறுகிறது. பௌர்ணமி, பங்குனி உத்திரம், தைப்பூசம் முதலிய சிறப்பு காலங்களில் அன்னதானம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இயற்கை அழகு கொஞ்சம் இந்த மலையின் மீதிருந்து பார்த்தால் அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் மதுக்கரை சிமெண்ட் ஆலை போன்றவற்றை இங்கிருந்தே பார்க்கலாம்.
கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து தர்மலிங்கேஸ்வரரை வழிபட்டு அவருடைய அருள் கிடைக்கப் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.